பிரைஸ் தி லார்ட். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 21, 22வது வசனம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். ஆமென். முதலாவது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்ப்பது எப்படி? எல்லா காரியங்களையும் நம்ம முழுமையாக நம்மளுடைய பலத்தினால, நம்மளுடைய சிந்தனையினால் ஆராய முடியாது. அதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் தேவை. அவர் தான் நமக்கு எல்லா காரியங்களிலையும் உதவி செய்கிறவர். ரெண்டாவது, பொல்லாங்காய் தோன்றுகிற காரியங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற காரியங்கள் என்னென்ன? அதாவது நம்மளுடைய பார்வைக்கு, நம்ம மனசுக்கு சில காரியங்கள் நன்மையாய் தோன்றலாம். ஆனால் அதுவே கர்த்தருடைய பார்வைக்கு அது பொல்லாப்பானதாக இருக்கும். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 25வது வசனம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியுண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அதுதான் நம்மளுடைய பார்வைக்கு சில காரியங்கள் நன்மையாய் தோன்றலாம், ஆனால் அது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதாக இருக்கும். இந்த உலகத்தில் 2 விதமான ஆட்கள் இருக்காங்க. ஒன்று, உலகத்தை விரும்பி உலகத்திற்காக வாழ்பவர்கள். இன்னொன்று, கர்த்தர் விரும்புகிறபடி வாழ்கிறவர்கள். முதலாவது, உலகத்திற்காக வாழ்பவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எனக்கு பிடிச்சபடி நான் வாழணும், எனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் செய்யணும், எனக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு தோணுதோ நான் அப்படி பண்ணுவேன், அது யாருக்கு இடரலாக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. சாட்டர்டே சண்டே ஆச்சுன்னா பாருக்கு போகிறது, தியேட்டருக்கு போகிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது, இது எல்லாமே அவங்களுடைய பார்வைக்கு தவறு கிடையாது. ஏன்னா இதுதான் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது. அதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் இது பாவம் கிடையாது. இதில் என்ன தவறு இருக்குது? எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நான் இப்படி தான் வாழ்வேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டம் இந்த உலகத்தில் இருக்காங்க. ஆனால் இதே உலகத்தில் தான் ஒரு சின்ன கூட்டமும் கர்த்தருக்காக, கர்த்தர் விரும்புகிறபடி வாழ்கிறவர்களும் இதே உலகத்தில் தான் ஒரு சின்ன கூட்டமாக இருக்காங்க. இதில் நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கோம்? கர்த்தர் விரும்புகிறபடி நம்ம வாழ்கிறோமா, இல்லை உலகத்திற்கு ஒத்த வேஷம் போடுகிறோமா? இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறது கஷ்டம்தான். ஏன்னா அதை கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை, கர்த்தர் விரும்புகிறபடி நம்ம வாழணும்னா கஷ்டமாக தான் இருக்கும். சில காரியங்கள் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஆனால் அதில் தான் நன்மை இருக்குது. அப்படி நம்ம அந்த இடுக்கமான வாசல் வழியாக நம்ம பிரவேசிக்கும் போது தான் பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். எப்படியோ வாழ்ந்துட்டெல்லாம் பரலோகம் போக முடியாது. அதுக்குன்னு சில நிபந்தனைகள் இருக்குது. நம்ம அதன்படி வாழ்ந்தால் தான் நம்ம பரலோகத்திற்கு போக முடியும். அதுதான் அந்த இடுக்கமான வாசல். இந்த இடுக்கமான வாசலை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப சிலர் தான், ஒரு சிறு கூட்டம் தான் அதில் பிரவேசிக்க முடியும். ஆனால் கேட்டுக்கு போகிற வாசல் விசாலம். அது தேர்ந்தெடுக்கிறவர்கள் அநேகர், அதில் பயணிக்க விரும்புகிறவர்கள் தான் அநேகராக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்தவித பயமும் கிடையாது, கவலையும் கிடையாது. எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நான் ஜாலியாக இருக்கணும், ஜாலியாக வாழ்ந்துட்டு அப்படியே இந்த உலகத்தை விட்டு போயிடணும், இதுதான் அவங்களோட முடிவு. அதுதான் மரண வழிகள். அவர்களை பொறுத்த வரைக்கும் இயேசு என்பவர் ஒரு கடவுள், எல்லாரும் எங்களுக்கு ஒன்று தான் அப்படின்னு சொல்லி வாழ்கிறவங்க. அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படாதவர்கள். ஆனால் நம்ம அப்படி வாழ முடியாது. நம்ம எல்லாம் ஒன்று அப்படின்னு சொல்லி நம்ம வாழ முடியாது, அப்படி வாழவும் கூடாது. நமக்கு ஒரே ஒரு தெய்வம், உயிருள்ள தெய்வத்தை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்து அதன்படி தான் வாழணும். பொல்லாங்காய் தோன்றுகிற காரியங்களை விட்டு விலகத்தான் வேணும். கர்த்தர் ஒரு காரியத்தை வேண்டான்னு சொல்கிறாருன்னா நம்ம அதை விட்டு விலக நம்ம ரெடியாக இருக்கணும். ஒரு காரியத்தை நம்ம விட்டு விலக்குகிறார் என்றால் அந்த காரியத்தில் நம்ம திரும்ப போய் சேர முயற்சிக்க கூடாது. ஆண்டவர் நம்ம விட்டு விலக்குனது தான். அதே போல் நம்ம ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாகவே கர்த்தரிடம் ஆலோசனை பெறுவது தான் நல்லது. ஏன்னா அவர் தருகிற ஆலோசனைப்படி நம்ம வாழ்ந்தோம்னா பொல்லாங்கான காரியங்களை நம்ம செய்ய மாட்டோம், பாவம் நம்மை அணுகாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம எப்படி வாழ்கிறோம்? நம்ம கர்த்தர் விரும்புகிறபடி வாழ்கிறோமா? பொல்லாங்கான காரியங்களை விட்டு நம்ம விலகுகிறோமா? இல்லை உலகத்தார் போல் நம்ம உலகத்தை விரும்பி உலகத்திற்காக நம்ம வாழ்கிறோமா? இதில் நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கோங்கிறத நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.